பேய்பாஸ் வீட்டின் தலைமைச் செயலகத்தில் பன்மேல்யி அமர்ந்து கொண்டு பேய்பாஸ் வீட்டிற்கு வாய்ஸ் கொடுக்கிறாள். ஹலோ 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 ஹலோ, ஓனாங்குச்சி டூப்ளிகேட்ஸ்களா? யார பாத்துங்கடா டூப்ளிகேட்ஸ்னு சொன்னீங்க? நான் தான் ஒரிஜினல் பன்மேல்யி பேசுறேன். பேய்பாஸ், என்ன பேய்பாஸ் சொல்றீங்க? அடியே வடக்கா மூஞ்சி. இந்த ஒரிஜினல் பன்மேல்யி தான் வாய்ஸ் ஆஃப் த பேய்பாஸ்னு சொல்றேன். இந்த லெஃப்ட் சைடுல இருக்கிற 3 பேருங்க தான் ஒரிஜினல், அந்த சைடு இருக்கிற 4 பேருமே டூப்ளிகேட்ஸ்ங்க. போதும் போதும், நிப்பாட்டுங்க நிப்பாட்டுங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடியும் நானும் நாய்க்குட்டியும் எவ்வளவு ஜாலியா இருந்தோம் தெரியுமா? பேய்பாஸ், என்னாச்சு பேய்பாஸ்? எதுக்கு அலாரம் அடிக்கிறீங்க பேய்பாஸ்? குத்தீஸ்வரி, பேய்பாஸ் வீட்டின் 50வது நாளை முன்னிட்டு இந்த பேய்பாஸ் வீட்டிற்குள் வைல்ட் கார்டு என்ட்ரி கண்டஸ்டன்ட்ஸ்கள் வர உள்ளனர். இந்த பேய்பாஸ் வீட்டிற்குள் வரவிருக்கும் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்களை வரவேற்க நீங்கள் டெலிபோன் பூத்திற்குள் சென்று 0000 என 4 முறை 0 பட்டனை அழுத்தவும். பேய்பாஸ், வெயிட்டிஸ் பேய்பாஸ், வெயிட்டிஸ். கஷ்டப்பட்டு இந்த பேய்பாஸ் வீட்டுல நான் 25 நாள் இருந்திருக்கேன். அதை வச்ச வைல்டு கார்டு என்ட்ரியை கொடுத்து டைட்டில் வின்னர் அடிச்சிட்டு போகலான்னு பாக்குறீங்களா? நோ வே பேய்பாஸ். இந்த வைல்டு கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்களை நாங்க பேய்பாஸ் வீட்டுக்குள்ள விடவே மாட்டோம். குத்தீஸ்வரி, இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்கள் பேய்பாஸ் வீட்டுக்குள்ள வரலன்னா அப்புறம் பேய்கள் தான் கண்டஸ்டன்ட்ஸா வருவாங்க. பரவாயில்லையா? வாட்? பேய்கள் தான் ஹவுஸ்மேட்ஸா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அதுக்கு வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸே வந்துட்டு போயிடலாம். அந்த பயம் இருக்கட்டும். சீக்கிரமா டெலிபோன் பூத்துக்குள்ள போய் 0000ன்னு 4 முறை 0 பட்டனை அழுத்துங்க. அப்போதான் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸா 4 பேர் வருவாங்க. ஓகே பேய்பாஸ். என்னது இது? எங்க காலத்து போன் மாதிரி இருக்கு. 0 ஒரு தரம், 0 2 தரம், 0 3 தரம், 0 4 தரம். பேய்பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே நம்பரை டயல் பண்ணிட்டேன். வேர் இஸ் த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்? வாட்? நீங்க தான் அந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட்ஸ்களா? ஆமாம்மா, என் பேரு பத்திரகாளி. என் பேரு பன்மேல்யி. ஐ எம் ஃப்ரம் சைனா. ஏபா, நான் தான்பா குத்தீஸ்வரர், பண்டைய நாட்டோட இளவரசர். பேய்பாஸ் சொன்ன மாதிரியே 4 பேரும் வந்திருக்கீங்க. ஓகே, வெரி குட். ஓகே, வாங்க. வெல்கம் டு பேய்பாஸ் ஹவுஸ். இப்படி நான் தான் நம்பரை டயல் பண்ணி பேய்பாஸ் சொன்ன மாதிரி இந்த 4 பேரையும் உள்ள கூட்டு வந்தேன். நாங்க எல்லாருமே சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. வாவ், சூப்பர் பாஸ், சூப்பரா சூப்பர். செமையா டான்ஸ் ஆடுறீங்க போங்க. எங்கள் நிலவில் எங்கும் இல்லை தேய்திரை. அம்மா குத்தீஸ்வரி, போதுமா. ஆடின ஆட்டத்துல பாத்ரூமே வந்துட்டு.
இந்த டான்ஸுக்கு பாத்ரூம் வந்துருச்சா? போங்க போங்க, வாஷ்ரூம் லெஃப்ட் சைடுல தான் இருக்கு. இவங்க வாஷ்ரூம் போயிட்டு வர்ற கேப்ல தான் நான் உங்க 3 பேரையும் பார்த்தேன். இப்ப சொல்லுங்க, 4 பேரு தான் பேய் பாஸ் வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு பேய் பாஸ் சொன்னாரு. 4 பேரா வந்திருக்கிற இவங்கள ஒரிஜினல்னு நம்புறதா, இல்லனா கடைசியா ஒப்புக்கு சப்பானா வந்த உங்க 3 பேரை ஒரிஜினல்னு நம்புறதா? சொல்லுங்க. நாங்களும் 4 பேரு தான். நாங்களும் 4 பேரு தான். நாங்களும் 4 பேரு தான். என்ன சத்தம் அது? என்ன சத்தம் அது? ஏதோ பைக்கு சத்தம் மாதிரி கேக்குது. யாரோ கருப்பு ட்ரெஸ் மாட்டிட்டு உள்ள வர்றாங்களே, யார் அது? என்னது இது? கதவு தன்னால திறக்குது. போச்சு போச்சு, நான் மாட்ட போறேன். சீக்கிரமா நான் எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சாகணும், ஒளிஞ்சாகணும். யார் இவன்? டாஸ்க் ரூமுக்கு போய் என்ன பண்றான்? ஆஹா, மறுபடியும் வரப்போறோம், வரப்போறோம். எங்க போறான்னு ஃபாலோ பண்ணுவோம். இப்போ டாஸ்க் ரூம்ல இருந்து கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டா. ஒருவேளை ஒருவேளை இவன் தான் உண்மையான வாய்ஸ் ஆஃப் த பேய் பாஸா இருப்பானோ? அவனுக்கே தெரியாம நம்மளும் உள்ள போய் பாப்போம். யபா பாபா, என்ன புழுக்கமா இருக்கு, என்ன புழுக்கமா இருக்கு. சே 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 சே, இத மாட்டிக்கிட்டு வர்றது எவ்வளோ கஷ்டம். நம்ம டியூட்டிய பாப்போம். அட பாவிகளா, அப்படின்னா இவன் மனுஷன் தானா, பேய் கிடையாதா? அப்படின்னா இந்த இடத்தையே மனுஷனுக்கு தான் கட்டுப்படுத்துறானுங்களா? இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே புரியலையே. நல்லபடியா உட்கார்ந்தாச்சு. பேய் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன நடக்குது? ஆஹா, சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? சூப்பர். யாலா டூப்ளிகேட், ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு அப்படியே ஓட்டமா ஓடிரு. அதத்தான் நானும் சொல்றேன், ஒழுங்கா இந்த இடத்தை விட்டு நீ ஓடிரு. பல்லு விளக்க வேணும் கோல்கேட், நீ உடனடியா இந்த இடத்தை விட்டு கெட் அவுட். ஹைவேஸ்ல இருக்கும் டோல்கேட், இந்த குத்தீஸ்வர எப்பவுமே நாட் அவுட். மியாவ் 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 மியாவ். என்ன ஆளாளுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க? சூப்பர். சண்டை முத்திட்டு இப்போ நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான். முதல்ல அலாரம் பட்டனை ஆன் பண்ணுவோம். பேய் பாஸ் வீட்டின் ஹவுஸ்மேட்ஸ்களே,
இந்த பேய் பாஸ் வீட்டின் ஹவுஸ்மேட்ஸ்கள் அனைவரும் சற்று அமைதியாக இருங்கள். இங்கு இருப்பவர்களுள் யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட் என்பதை கண்டறியவே இன்று நடக்கவிருக்கும் பேய் பாஸ் வீட்டின் 50வது நாள் டாஸ்க் அமைய போகிறது. இன்று நடக்கவிருக்கும் பேய் பாஸ் வீட்டின் டாஸ்கின் பெயர் கோஸ்ட் பாஸ் கோர்ட். மறுபடியும் சொல்றேன், இன்று நடக்கவிருக்கும் பேய் பாஸ் வீட்டின் டாஸ்கின் பெயர் கோஸ்ட் பாஸ் கோர்ட். என்னது கோஸ்ட் பாஸ் கோர்ட்டா? ஆம், வீட்டிற்கு வெளியே 2 கூண்டுகளை அமைத்து இந்த பேய் பாஸ் வீடு பேய் பாஸ் கோர்ட்டாக மாறியுள்ளது. இந்த பேய் பாஸ் கோர்ட்டில் நீங்கள் 2 அணியினரும் தனித்தனியே இருக்கும் கூண்டிற்குள் நிற்க வேண்டும். இதில் யார் ஒரிஜினல் யார் டூப்ளிகேட் என்பதை 2 அணியினரும் அவர்களாகவே விவாதிக்க வேண்டும். 2 தரப்பினரும் முழுமையாக வாதாடி முடித்த பின் இந்த பேய் பாஸ் வீட்டில் யார் டூப்ளிகேட் என்பதை முடிவு செய்யும் பொறுப்பு குத்தீஸ்வரிக்கு கொடுக்கப்படும். குத்தீஸ்வரிதான் இந்த தீர்ப்புக்கான நீதிபதி. நீதிபதினா ஜட்ஜ் தானே? அப்போ நான் தான் ஜட்ஜா? யார் டூப்ளிகேட் என்பதை முடிவு செய்வது குத்தீஸ்வரியே ஆகும். குத்தீஸ்வரியால் டூப்ளிகேட் என அறிவிக்கப்படுபவர்கள் இந்த பேய் பாஸ் வீட்டை மட்டுமல்லாமல் உலகத்தை விட்டு அழிக்கப்படுவார்கள். குத்தீஸ்வரியால் ஒரிஜினல் என தீர்மானிக்கப்பட்டவர்களே இந்த பேய் பாஸ் நிகழ்ச்சியில் மீண்டும் தொடர முடியும். டூப்ளிகேட் அழிந்து விடுவார்கள். இதுதான் இந்த பேய் பாஸ் வீட்டின் டாஸ்க் நம்பர் 50. ஹலோ பாஸ், சொல்லுங்க பாஸ். என்ன, பேய் பாஸ் வீட்டுல 3 பேரு தானே இருக்காங்க. அந்த சைனாக்காரி எங்க போனா? அட ஆமா பாஸ், அங்க 3 பேர் தான் இருக்காங்க. சைனாக்காரிய காணோம். கவலைப்படாதீங்க பாஸ், அந்த சைனாக்காரி போன் பூத்துக்குள்ள போகாம காட்டுக்குள்ளதான் எங்கேயோ சுத்திட்டு இருப்பான்னு நினைக்கேன். கவலைப்படாதீங்க, அவளை உடனடியா கண்டுபிடிச்சு உங்களுக்கு ரிப்போர்ட் பண்றேன். அந்த பயந்தாங்கோழி சைனாக்காரி எங்க பயந்துகிட்டு ஒளிஞ்சிட்டு இருக்காளோ தெரியல. தொப்பி மண்டையா, நான் பயந்தாங்கோழியாடா? இந்த வாங்கிக்க. இனிமே நான் தான் வாய்ஸ் ஆஃப் த பேய் பாஸா இருக்கணும்.